பொதுவாக நம்ம படம் பார்க்கும்போது கதையையும் அதில் வர கதாபாத்திரங்களையும் ரசிப்போம். ஆனாலும் பல இயக்குனர்கள் அதையும் தாண்டி சுவாரஸ்யமான சில விஷயங்களை படங்களில் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட சில டீட்டெயில்ஸை நாம் இப்போ சரியான செக் பண்ணி பார்க்க போகிறோம். சிங்கம் 3ல் துரைசிங்கம்னு கூகுளில் சர்ச் பண்ண உடனே டேனியை அரெஸ்ட் பண்ண வீடியோ வரும். அதே படத்தில் இன்னொரு சீனில் துரைசிங்கத்தோட வீட்டு கோஆர்டினேட்ஸை சொல்லிட்டு இருப்பாங்க. அது சரியான்னு பார்த்துடலாம். கோஸ்ட் பஸ்ன்னு சொல்லக்கூடிய பஸ் 375 பற்றி டயரி படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம நாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நீ வேணா கூகுளில் பஸ் 375 போட்டு பாரு. சர்க்கார் படத்தில் 49P சட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க. செக்ஷன் 49Pன்னு உங்கள் செல்ஃபோன் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்க. செஞ்சுட்டா போச்சு. விக்ரம் படத்தில் கொக்கைன் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலக்கூறுன்னு சொல்லி ஏதோ வாயில நுழையாத பேருன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலா எரித்ராக்சிலம் நோவோ கிரானடன்ஸ். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கோகைன். இது ப்ராசஸ் பண்ணாதான் கோகைன். இருக்கு சார். எந்திரன் படத்தில் டாக்டர் வசீகரன் கணிகை மெலன் யூனிவர்சிட்டியில் PhD பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. He did a PhD in Carnegie Mellon on artificial intelligence. வனவாசத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டதா வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறதா அன்னபூரணி படத்தில் சொல்லியிருப்பாங்க. வால்மீகி ராமாயணத்துல சொன்னது வனவாசத்துல பசிச்சப்ப ராமனும் லக்ஷ்மணனும் 4 விலங்குகளை வேட்டையாடி சமைச்சு சீதையோட சாப்பிட்டாங்களாம். போய் பாப்போம். நாயர். எஸ் மேடம். 67க்கு முன்னாடி இருந்த அத்தனை ஃபைலையும் எடுக்க சொல்லுங்க. இந்தியன் 2 படத்தில் இந்தியன் தாத்தா அவருக்கு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ஒரு லைட் இயர் தலைமுறைவாக வாழ முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு அடைக்கல கொடுத்தா கூட கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு லைட் இயரே சர்வைவரா போட்டுருதே. ஆனால் லைட் இயர் ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு வருஷத்தில் பயணம் செய்யக்கூடிய தூரம். சங்கர் படத்தில் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரியல. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா?